தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நமக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை கல்யாணம் பண்றது பெரிய கனவா இருக்குல்ல. ஆனால் கண்ணா 3 லட்டுத்துன்னு ஆசையான்ற மாதிரி ஒரு விஷயம் உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கு. ஒரு நபரை 3 பெண்கள் திருமணம் பண்ணியிருக்காங்க. 3 பேரும் அக்கா தங்கச்சிங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். हमारी शादी को लेके ये बोलेगा तुमने सनातन धर्म का अपने में राजा दशरथ थे, उनकी 3 रानी तो वो இந்த கண்ணா 2 லட்டுத்துன்னு ஆசையா இந்த டயலாகை மாற்றி 3 லட்டுன்னு அங்கே எல்லாம் சேர்த்து சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுல்லாக என்னப்பா இந்தியாவில் இது போலாம் நடக்குது அப்படின்னு பல பேரும் ஷாக்காக இருக்காங்க. அதுலேயும் ஷாக்கோட உச்சத்துக்கு போயிருக்கவங்க யார் தெரியுமா? 90s கிட்ஸு. நம்மள மாரி 90s கிட்ஸ் தான். நமக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை திருமணம் பண்ணணுன்றது பெரிய கனவாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு திருமணம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசில். அந்த விஷயத்தை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி 90s கிட்ஸ் யாராவது அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மனசை திடப்படுத்திக்கிங்க. இந்த டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு அந்த கண்டென்ட்டை பற்றி நான் விவரிக்கிறேன். இந்த 3 பேர் தெரியுறாங்கல்ல, இந்த 3 பேருமே அக்கா தங்கச்சிங்க. உத்தரப்பிரதேஷோட அம்ரோஹா இருக்குல்ல, அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டவங்க. இதில் அக்கா பேர் சரோஜ், 20 வயசு அவங்களுக்கு. அவங்க பிடெக் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. அவங்க தங்கச்சி பேர் சாவித்ரி, 19 வயசு, முதல் தங்கச்சி பேர். அவங்க +2 படித்து முடிச்சிட்டாங்க, பாஸ் பண்ணியாச்சு. இந்த 3 சகோதரிகளில் கடைசியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷ். இவங்களுக்கு 18 வயசுங்க. எல்லாம் மேஜர் தான். இவங்களும் 12th பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி நாம் எதுக்காக வெளியே வேலைக்குன்னு தேடி போய் இங்கே பெருசாக ஃபினான்ஷியலாக சவுண்ட் ஆக முடியாது, அவ்வளோ சீக்கிரம் வேலையும் கிடைக்காது, நாம் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆனால் என்ன அப்படின்னு அக்கா தங்கச்சி 3 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஆயாச்சு. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதிலலாம் கான்டென்ட்டை இவங்க மேக் பண்ணி பப்ளிஷ் பண்ணவும் ஆரம்பித்தாச்சு. அப்புறம் இதெல்லாம் ஓகே, இவங்களே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. இந்த கேமராமேனு, எடிட்டிங்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அவங்க வச்சுருந்த ஒரு கேமராமேன் தான் விகாஸ். இதெல்லாம் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கார்ல விகாஸ். இவர் இந்த ஷியாம்புரி வில்லேஜை சேர்ந்தவருங்க, அது உத்தரப்பிரதேஷ் தான். இன்னொருத்தர் ரமேஷ், அவர் யாருன்னா இந்த 3 புண்ணியவதிகள் இருக்காங்களே அவங்கள பெத்த தகப்பன் அவர் தான். அவர் ஒரு உள்ளூர் விவசாயிங்க. ஸோ அப்பா ஒரு பக்கம் அவரோட விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த 3 மகள்கள் இருக்காங்க, அவரோட மகள்கள். இவங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கான்டென்ட்டை மேக் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஃபுல்லாக கேமரா ஒர்க் பண்ணி கொடுக்கறது இந்த விகாஸ். கடந்த ஒரு 6 மாதமாகவே அந்த 3 பேருக்கு இவர் தான் கேமரா ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்ருக்காப்புல. கடந்த 17ஆம் தேதி என்னாச்சு, இந்த விகாஸை இந்த 3 சகோதரிகளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்கேயோ வேற்று கிரகத்துலேயோ வேறு நாடுலேயோ நடக்கிற விஷயம் இல்லைங்க, நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்க விஷயம் இது. 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த உத்தரப்பிரதேஷோட சாமுண்டா மாதா டெம்பிள் இருக்குல்ல, அங்கே தான் இந்த திருமணம் நடந்திருக்கு. இந்த திருமணத்தில் இவங்க 2 ஃபேமிலியை சேர்ந்த யாரையுமே பார்க்க முடியல. பெரியவங்க யாருமே இல்லாமல் இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் அந்த சிந்தூரை வச்சு விடுறது, அப்புறம் சில வெட்டிங் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் இவங்களே சுயாதீனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வெளியே வந்துச்சு, செம வைரல். புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பல பேரும். ஏப்பா ஒரு கல்யாணத்துக்கு நாளாக முக்கிறோம்ப்பா, 3 பேர் ஒரே இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்க, நல்லா இருன்ற மாதிரி அந்த டோனில் எல்லாம் வயிறறிஞ்சு வாழ்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கு விஷயம். இந்த உள்ளூர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப புதுசான விஷயமா இருக்குமா? அங்கே லோக்கல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இதை பார்த்து, இந்த நிகழ்வை. ஏன்னா வீடியோவில் பார்த்த நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம்னாக்கா, அந்த கிராமத்தில் இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நேரில் பார்க்குறவங்க? அவங்க செம அப்செட்டு, ஒரு மாதிரி டென்ஷன் மோடிக்கே போயிட்டாங்க. அதில் என்னத்தை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சனாதன தர்மத்தை எதிர்த்து எப்போ ஏற்பட்ட விஷயத்த பண்ணியிருக்க, ஒருவனுக்கு ஒருத்தி தான் நம்ம கலாச்சாரம் சொல்கிற விஷயம். நீன்னா ஒரே திருமணம்னு சொல்லிட்டு 3 பேரை திருமணம் பண்ணியிருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விமர்சனங்கள் மேலே விமர்சனமாக அந்த கிராமத்துக்குள்ளே அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க. புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி இல்லையா, ஜோடினா 2 பேர் தான் இருக்கணுமோ, சரி ஓகே 4 பேர் ஒட்டு மொத்தமாக புதுசாக கல்யாணம் இருக்குல்ல, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஜாலியாக இருப்பாங்கள மூமெண்ட்ஸு, அதெல்லாம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வெளியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கு பெருசாக.
ப்ரோ இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டிங்கன்னா சாத்தியமாயிருக்கே. இந்த 3 அக்கா தங்கச்சிங்களில் மூத்தவங்க இருக்காங்களே சரோஜ், 20 வயசானவங்க சொன்னாங்க பாருங்க, அவங்க தான் ஃபுல்லாக இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 3 பேரும் ஒன்றாவே வளர்ந்துருக்கோம் அக்கா தங்கச்சிங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எப்போவுமே பிரியவே மாட்டோம். அந்தளவுக்கு பாசமாகவே இருப்போம். இந்த 3 பேரில் ஒருத்தர் அங்கே இல்லைனா கூட எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏதோ அந்த நாள் ஃபுல்லாக எங்களுக்கு முடியாத மாதிரி இருக்கும், ஒரு நாள் ஊருக்கு போனால் கூட. ஸோ நாங்கள் எப்போவுமே ஒன்றா இருக்க தான் ஆசைப்பட்டோம். ஆனால் எங்கள் வீட்டில் திருமண பேச்சை லைட்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லார் வீட்டிலும் பண்ணுவாங்களே, அக்காவுக்கு ஒரு புருஷன், தங்கச்சிக்கு ஒரு புருஷன், இது போல தான் பேசுவாங்க. எங்கள் வீட்டில் இப்படி பேசுனாங்க. இதை கேட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்கனாக்கா 3 பேரும் 3 ஃபேமிலிஸாக பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் லைஃப்பில் அங்கே எப்படி பெருசாக பார்த்துக்க முடியும்? அவங்கவுங்க குடும்பம்னு தனித்தனியாக அந்த பிரச்சனையை சுமந்துட்டு ஓடுற மாதிரி ஆகிடும். நாங்கள் ஒரு கடத்தில் என்ன நம்ம முடிவு பண்ணோம், நாம் நம்மளோட வாழ்க்கையை முடிச்சுப்போமா அப்படின்ற முடிவு எடுக்கிற ஸ்டேஜுக்கு நாங்கள் போயிட்டோம். அப்புறம் தான் எங்களுக்கு ஒன்று தோணுச்சு. அதான் கேமராமேன் விகாஸ் இருக்காப்லையே, நம்ம 3 பேருக்கு நல்ல பரிச்சயம், நம்ம 3 பேர்கிட்ட மூஞ்சி காட்டாத ஒரு ஆள், நம்ம என்ன ஒர்க்கை கேட்டாலும் சோஷியல் மீடியாவில் பண்ணி கொடுக்குற ஒருத்தர், கேமரானா அவர் தான், நமக்கும் நல்ல ரேப்போ இருக்குது அவர் கூட. நாம் எதுக்காக 3 பேரும் விகாஸை திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவங்க இந்த விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுக்கப்புறம் விகாஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கடைசியில் விகாஸும் சரி ஓகே 3 பேரும் அடல்ட்ஸு மேஜர் தான், அதனால் ஓகே பிரச்சனை இல்லைன்னு அவரை ஒத்துக்கிட்டு கடைசியில் இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்காமா. அவங்களே முடிவு பண்ணி தான் விகாஸ் கிட்டே கேட்டிருக்காங்களாமா, எங்கள் 3 பேரை திருமணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு. வெட்டிங் ப்ரொபோசல் எப்படியோடய கேள்விப்பட்டிருப்பீங்க, இது போல ஒன்றதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ அது நடந்திருக்கு. இதை பற்றி விகாஸ் அடுத்தமா சொல்கிறாரு, இப்போ பல ஆண்களோட வைத்தறிச்சல், 90s கிட்ஸோட வைத்தறிச்சல் விகாஸ் மேலே விடும். ஓகே, இப்போ அவர் என்ன சொல்கிறாப்புல, ஏங்க என் மேலே அவங்க 3 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்க, நான் அவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியல, சம்திங் அந்த நினச்சி சொல்கிறான்னு தெரியல, அவங்க 3 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட்டை என்கிட்ட வந்து சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு காரணத்தையும் சொன்னாங்க, யாரும் பிரிஞ்சு போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு சரியாக பட்டுச்சு. அதனால் ஓகே, நம்மளை ஆசைப்பட்டு கேட்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு, நான் ஏன் நோட் சொல்ல போகிறேன், அவங்க நல்ல இன்டென்ஷன் புரிஞ்சது, அதனால் நான் மேரேஜ் ஓகே சொல்லிட்டேன்னு விகாஸ் சொல்லியிருக்காப்புல. ப்ரோ இது சட்டப்படி செல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அங்கே தான் பெரிய குழப்பமே பலருக்கு எழுந்திருக்கு. அதாவது விருப்பத்தின் பேரில் 3 பேரும் திருமணம் பண்ணியிருக்காங்கன்றனால இது எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரிலங்க லீகலாகவே. ராஜேஷ்குமார் திவாரி, ஹசன்பூர் கொட்பாலியோட போலீஸ் ஸ்டேஷனோட SHO, அதாவது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், இவர் இதை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஆமாம்பா நீங்கள்லாம் செய்திகளை கேட்குற மாதிரியே இங்கே ஒரு நடந்துச்சு திருமணம், அதை பற்றி எங்களுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டோம், ஏமா 3 பேரும் ஒரு ஆணை திருமணம் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது அவர் எதனா புஷ் பண்ணாரா, எதனா பண்ணாப்லையா, ஏதாவது நடந்துச்சுன்னா சொல்லுங்கம்மான்னு அவர் கேட்டிருக்காரா. அப்போ இந்த 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்களா, சார் இன்ஃபேக்ட் நாங்கள் தான் சார் அவர்கிட்ட போய் கேட்டோம், எங்கள் 3 பேரை திருமணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு. நாங்கள் 3 பேரே மேஜர் சார், ஸோ எங்கள் 3 பேருக்கும் எங்களோட வாழ்க்கையை பற்றி முடிவு எடுக்கிற உரிமை இருக்குல்ல, அதனால் நாங்கள் முடிவு எடுத்தோம், அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம், நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம், இதில் என்ன சார் தப்பு இருக்குன்னு அவங்க போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸ் இதை சும்மா விட மாட்டாங்களே, என்னதான் நடந்திருக்குன்ற விஷயத்துலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட புலன் விசாரணை மாதிரி இந்த விஷயத்த ஒரு ஆப்ரேஷன் மாதிரி போலீஸார் இப்போ ரகசியமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாமா. ஆனால் இது வரைக்கும் லீகல் ஆக்ஷனை இவங்களுக்கு எதிராக எடுக்க முடியுமான்ற பிரைமா ஃபேஸியே பெருசாக இல்லையாவாம். இப்போ அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு டிபார்ட்மெண்ட்டு. இதில் என்ன நடக்க போதோ, இதுக்கு மத்தியில் அந்த 3 சிஸ்டர்ஸு, அப்புறம் இந்த புது மாப்பிள்ளை விகாஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் விளக்குறாங்க, ஏன்ப்பா என்ன எல்லாம் சனாதன தர்மம் அதுன்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கீங்களே, நாங்கள் சொல்கிற மாதிரி விளக்கம் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தசரத மன்னர் இருந்தார்ல, அவருக்கே பார்த்தீங்கன்னா 3 மகாராணிகள் இருந்தாங்க. பண்டைய காலகட்டத்திலையும் ஒரு நபர் பல மனைவிகளை கட்டியிருந்த விஷயம் நம்மளாம் படிச்சிருக்கோம்ல. ஸோ அப்படி பார்க்குறப்ப இது மட்டும் என்னங்க தப்பு, சனாதன தர்மம்னு எல்லாம் பேசுகிறீங்க, அது சார்ந்து சில முக்கியமான கேரக்டர்ஸை நம்ம பார்க்கும்போது அவங்களே கிட்டத்தட்ட பாலிகாமி, அதாவது பலதார மனம் செஞ்சுக்கிறவங்க, பல பேரை திருமணம் பண்ணிக்கிறவங்க, இது போல் கேரக்டர்ஸை படித்து வளர்ந்துருக்கோனாக்கா, அப்போ நாங்கள் பண்ண தப்புனா அவங்க பண்ண தப்பு தானே சொல்லுவீங்க அப்படின்னு அவன் பொருளத்தை அவனே போடுன்ற மாதிரி டைலாக் ஒன்று வரல. கிட்டத்தட்ட அவங்க எந்த விஷயத்தை கை காமிச்சு இதனை மீறிட்டன்னு சொல்கிறாங்களோ இவங்க அதை வச்சு அவங்க வாயடிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி போயிட்டு இருக்கு இவங்களோட விளக்கம். हमारी शादी को लेके ये बोल रहे हैं कि तुमने सनातन धर्म का अपमान करा, तो इसमें अपमान की कौन सी बात है, ये तो बताओ। ऐसा तो मतलब पहले जमाने में राजा दशरथ थे, उनकी 3 रानी, तो वो अपमान हो गया। तो फिर शादी तो रियल है, और कुछ लोग हमें गलत बता रहे हैं, ज्यादातर लोग गलत ही बता रहे हैं, तुमने एक इंसान से शादी क्यों करी, तो इसमें गलत क्या है। अगर हम अलग अलग शादी कर लेते तो वो तो ठीक है तुम लोगों की नजरों में, हमने साथ रहने की वजह से एक लड़के से शादी कर ली, तो ये बहुत गलत किया। और अब तुम सुनो शुरुआत से सच्चाई सुनो क्यों की। घर वाले कर रहे थे मेरी अकेली की शादी, मतलब पापा को इसके लिए एक लड़का पसंद आएगा जिसकी गवर्नमेंट जॉब थी, और
हाँ वो बिल्कुल करना चाह रहे हैं। भाई हम तीनों ने बहुत मना करी कि हमें शादी करनी ना, हमें तीनों को ऐसी रहने दो, लेकिन वो कह रहे लड़की को शादी करनी जरूरी होती है, शादी तो करनी पड़ेगी। तो मेरी कहीं और होती, इसकी कहीं और होती, इसकी और होती, हम हो जाते बहुत बहुत दूर, और जो कि हम दूर रह ही नहीं सकते। तो हमने भाई हम बचपन से बिल्कुल एक जगह पे रहे हैं, हर एक चीज बांटी है, हर एक साथ ना, हर दिन एक साथ खाया है, हमारे ना हर दिन के 24 घंटे एक साथ में बीतते हैं। तो भाई आप सबका सवाल है कि मैंने इन तीनों से शादी क्यों की। मतलब मैं इनमें एक से भी शादी कर सकता था, लेकिन भाई मुझे पता है इनकी कंडीशन क्या थी। भाई ये ना एक दूसरे से अलग होना पसंद नहीं कर रही थी, मरना पसंद कर रही थी, लेकिन एक दूसरे से अलग होना पसंद नहीं कर रही थी। हाँ भी हमने फैसले सोच लिया हम मरेंगे पर अलग नहीं होंगे। तो भाई पता है मैंने शादी इसलिए की, मैं इनकी लाइफ में सिर्फ इन्हें एक जगह रखने के लिए जरिया हूँ, जो सिर्फ एक जगह रहेगी। மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இப்போ வெளிநாடுகளில் ஒரே நேரத்தில் திருமணம் பண்ணிக்காம பல பேர் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு நபர் 3 சகோதரிகளை திருமணமே பண்ணியிருக்காருனாக்கா இது பெரிய விஷயமா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை விருப்பத்தின் பேரில் நடந்திருக்கிறதுனால இது அவங்க வாழ்க்கை அவங்க முடிவுன்னு விட்டுணும்னு நினைக்கிறீங்களா? இதில் உங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.